அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி சின்னசேலம் அருகே தீர்த்தத்தில் விஷம் கலந்து 5 பேரை கொலை செய்ய முயற்சி நடந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி சின்னசேலம் அருகே தீர்த்தத்தில் விஷம் கலந்து 5 பேரை கொல்ல முயற்சி நடந்திருக்கிறது. நண்பரின் குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் மற்றும் நண்பர் ஒருவரை கொல்ல முயன்ற சாமியார் தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தீர்த்தத்தில் விஷம் கலந்து 5 பேரை கொல்ல முயற்சி நடந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் அர்ச்சினி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள அம்மங்களத்தூர் பகுதியில் முரளி என்பவர் சாமியாராக உள்ளார். அவரும் அதே ஊரை சேர்ந்த கணேசன் என்பவருக்கும் பழக்கம் ஏற்படுகிறது. இந்த நிலையில் அந்த முரளி என்பவர் அந்த பகுதியில் அவர் சாமியாராக இருந்து குறி சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அவர்களிடம் வருபவரிடம் அவர் பேசி கடன் 1 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த பணத்தை கணேசன் மற்றும் அவரது குடும்பம் மற்றும் அவரது உதவியாளர் எல்லாரும் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த பணத்தை பெற்றுக்கொண்ட இவர்களுக்கு இந்த கடனை திருப்பி தர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இன்று அதிகாலை சுமார் ஒரு 4 மணி அளவில், அதாவது அந்த சாமிக்கு பூஜை செய்யக்கூடிய ரசாயனம் கலந்த விஷத்தை இவர்களுக்கு தீர்த்தம் என்று கூறி கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதனை இந்த கணேசன் மற்றும் அவரது மனைவி ராஜாம்பாள் மற்றும் அவர்களது மகன்கள் கண்ணன், முத்தையா மற்றும் அவரது உதவியாளர் ராமமூர்த்தி ஆகிய 5 பேருக்கும் கொடுத்து கொலை செய்ய முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு பாதிக்கப்பட்ட உடனே அவரை மீட்டு அவரது உறவினர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஒரு குடும்பத்தை இதுபோன்று கடன் ஆளியாக மாற்றிவிட்டு அவர்களை கொலை செய்ய முயற்சித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அர்ச்சினி, விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.